ராஜனை, உன்னையும் என்னையும் என்றும் காக்கும் ராஜனை மறவாதே மறவாதே. கர்த்தர் உனக்கு செய்த எண்ணில்லாத நன்மையை மறவாதே மறவாதே. வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். இந்த உலகம் இன்றைக்கு மிகப்பெரிய பண்பாட்டு பின்னடைவை சந்தித்து கொண்டிருக்கிறது என்பதுதான் சமூக ஆர்வலர்களின் மிகப்பெரிய கவலை. அவங்க கவலை இல்லை, நம்ம எல்லாருடைய கவலை. மிகப்பெரிய பண்பாட்டு பின்னடைவை சந்தித்து கொண்டிருக்கிறது. ஏன்னா ஒரு காலத்தில் இந்த உலகத்திற்குள் ஊடகம் இருந்தது. இன்றைக்கு உலகத்தில் நாம் வாழ்கிறோம். அப்படியா? ஊடகம் மனிதனை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. எப்படின்னா அவனுடைய உண்ணுகிற நேரம், உறங்குகிற நேரம், உறவுகளுக்கான நேரம் குறைந்து கொண்டே போகிறது. 24 மணி நேரம் இந்த ஊடகம் மனிதனை ஆட்சி செய்து கொண்டே இருக்கிறது. இந்த ஊடகத்தில் வருவதை தான் மக்கள் விரும்பி பார்க்கிற ஒரு சூழல் உருவாக்கி கொண்டே இருக்கிறது. ஆய்வாளர்கள் இதை பற்றி நிறைய பேசுகிறாங்க, நிறைய எழுதுகிறாங்க. எப்படிப்பட்ட பார்வையாளர்களுக்காகனா, ஒன்று இந்த ஊடகம் எதை வலியுறுத்தணும் விரும்புதோ, அவங்க மூளையில் போய் எதை இறக்கணும்னு விரும்புதோ, அவங்கள என்ன பிரெயின் வாஷ் பண்ணணும்னு விரும்புதோ அந்த பிரெயின் வாஷ்க்கு அடிமையாகிற ஒரு கூட்டம். மற்றொன்று, ஊடகத்தில் சொல்கிறது தான் உண்மை அப்படின்னு நினைக்கிற ஒரு கூட்டம். முதல்ல ஊடகம் எந்த நோக்கத்தோடு எந்த திட்டமிட்டு ஒரு நிகழ்ச்சியை மீண்டும் 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 போட்டு காட்டுகிறதோ அந்த அவர்களுடைய நோக்கத்திற்கு அடிமையாகிற ஒரு கூட்டம். இன்னொன்று, ஊடகத்தில் வர்றதான் ரைட்டு, அது சொல்கிறது தான் கரெக்டுன்னு தங்கள் வாழ்க்கை முறையே ஊடகத்தில் சொல்கிறது மாதிரி மாற்றிக்கொள்ளுகிற ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் ஊடகத்தில் வர விஷயங்களை விமர்சிச்சுட்டு கலந்தாலோசிச்சுட்டு இது சரியா தப்பா அப்படின்ட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு விட்டுட்டு போகிற ஒரு கூட்டம். இப்படி ஏதோ ஒரு வகையில் மனுக்குலத்தை பாதித்து கொண்டே இருக்கிற ஊடக உலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உண்ணுகிற நேரம் குறைஞ்சு போச்சு, உறங்குகிற நேரம் குறைஞ்சு போச்சு, உறவுகளுக்கான நேரம் குறைஞ்சு போச்சு. இதன் அடிப்படையில் கடைசியில் உன்னதருக்கு நாம் கொடுக்க வேண்டிய நேரமும் குறைஞ்சு போச்சு. நமக்கான நேரம்னு ஒன்றுவே கிடையாது. அதுக்கேற்ற ப்ரோக்ராம் படி வாழ்கிற அது ஒரு சூழல் வந்துருச்சு. டிவிக்கு ஏற்ற மாதிரி, அந்த நிகழ்ச்சிகளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இதெல்லாம் மிகப்பெரிய பண்பாட்டு பின்னடைவை மனுக்குலத்தில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பது இன்றைக்கு மிகப்பெரிய கவலை. அதை எப்படி மாற்றுவது என்பதை குறித்தெல்லாம் பலர் யோசிக்கிறாங்க. சார், அதுக்கான எல்லார் வீட்டில் இருக்கிற டிவியை வாங்காதீங்கன்னு சொல்ல முடியுமா? டிவி எடுத்து போட்ட முடியுமா? உடச்சி போட்ட முடியுமா? அப்படின்னா அதான் சொல்கிறாங்க. டிவி எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா 2 விதமாக நம்ம குடும்பங்களில் பயன்படுத்துகிறாங்க. ஒன்று இன்ஸ்ட்ருமெண்டல் யூஸ், இன்னொன்று ரிச்சுவல் யூஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது காரண பயன்பாடு. இன்னொன்று சடங்கு பயன்பாடுனா சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா டிவி ஓடிக்கிட்டே இருக்கும். யார் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ டிவி பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அது என்ன, அது இல்லைன்னா அது அவங்க வீட்டில் ஒரு ஆள் இல்லாத மாதிரி ஆகிடும் பண்ணுறது. அதுதான் ரிச்சுவல் யூஸ், சடங்கு பயன்பாடு. இன்ஸ்ட்ருமெண்டல் யூஸ்னால் எந்த நேரத்தில், நியூஸ் நேரத்தில் அவங்களுக்கு எந்த ப்ரோக்ராம் தேவையோ, இல்லை ஒரு முக்கியமான நேரத்தில், மழை நேரத்தில், அந்த மாதிரி நேரத்தில் டிவியை போட்டு என்ன இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிட்டு ஆஃப் பண்ணுற குடும்பங்களும் இருக்குது. 24 மணி நேரம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அதில் வருதோ இல்லையோ. இப்போ என்ன ஆயிப்போச்சுன்னா, ஊடகம் முதல்ல அரசு மட்டும் ஊடகம் நடத்தியது. அதில் என்ன ஆச்சுன்னா ஒரு டைம் பவுண்ட் இருந்துச்சு. 9 மணிக்கு மேலே நிகழ்ச்சி இருக்காது, முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்க ஓவர் டு டெல்லின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிட்டு வந்துடும். ஒரு குறிப்பிட்ட கால அளவு தான் ஒளிபரப்பு இருந்துச்சு. அது ஒவ்வொரு நிகழ்வுக்குமான ஒரு நேரம் இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமையில் மட்டும்தான் திரைப்படம், அது மற்ற நாளில் இந்த நிகழ்ச்சின்னு ஒரு இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது, அப்படியே மலிஞ்சு கிடக்குது. 24 மணி நேரம் நீங்கள் தொலைக்காட்சி பார்த்து கொண்டே வாழலாம். எல்லா நிகழ்ச்சியும் இல்லை. இப்போ ஒரு காலத்திலலாம் காத்திருந்து செவ்வாய்க்கிழமையில நாடகம் வரும் பொதிகை தொலைக்காட்சியில். அதாவது அப்போது சென்னை தொலைக்காட்சின்னு இருந்துச்சு. அப்போது அதில் செவ்வாய்க்கிழமையில் நாடகம் 1 மணி நேரம் நாடகம். அதுக்காக
அடுத்த வாரம் வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. தினம் 100 நாடகம் வருது, 100 சீரியல் வருது. இப்படி தொடர்ந்து ஊடகங்கள் மெல்ல 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 மனிதனை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. உணவுக்கான நேரம் குறைந்து, உறங்குவதற்கான நேரம் குறைந்து, உறவுகளுக்கான நேரம் குறைந்து, நம்மை படைத்த உன்னதரை நினைப்பதற்கான நேரமும் குறைந்து, எனக்கான நேரம் உனக்கான நேரமும் அதில் குறைந்து போகிறது. நீ அதற்குள் சிக்கி தவிக்கிறாய். அப்போ என்ன செய்யறது? கலைநயமிக்க இந்த வாழ்க்கையை தலை சிறந்தவர்களாக வாழ வேண்டிய நீங்கள் வலைதளங்களுக்கு விலை போய்விடாதீர்கள் என்பதுதான் இந்த சின்ன சின்ன வெளிச்சத்தினுடைய ஒரே நோக்கம். இதை சொல்வதனுடைய ஒரே நோக்கம். மீண்டும் இப்படி சொல்லியே நிறைவு செய்கிறேன். கலைநயமிக்க இந்த வாழ்க்கையில் தலை சிறந்தவர்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்றால் வலைதளங்களுக்கு விலை போய்விடாதீர்கள் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்கும். அன்பான வான்மலர் அன்பர்களே, உங்கள் அனைவரையும் இந்த நாளில் ஆண்டவருடைய செய்தியோடு சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இந்த நாளின் செய்தி கடந்து செல்வதற்கு முன்பாக கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். கிருபை கடலாயிருக்கிற நல்ல கர்த்தாவே, இந்த வேளையிலும் எங்களை ஒருமுகப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்நாளை ஆசீர்வதித்து இந்த உலகத்திலே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் எங்களை வழிநடத்தி வருகிறீர். ஆண்டவரே, இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையின் வாயிலாக எங்கள் நல்வழியைப்படுத்தி நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை எங்களுக்கு உணர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை கர்த்தர் காத்தருளும், உம்முடைய பரிசுத்த ஆவியானால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த காலை நேரத்திலும் சற்று நேர சிந்தனைக்கென்று எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தையானது அது நீதிமொழிகளின் புத்தகம் 22வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாக சொல்கிறது: நல் வழியில் நடக்க பிள்ளையை பழக்கு, முதிர் வயதிலும் அவன் அதை விடாதிருப்பான். நல் வழியில் நடக்க பிள்ளையை பழக்கு. அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே குடும்ப வாழ்வு என்று சொல்லும்போது நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக நாம் உழைக்கிறோம். நாம் படுக்கும் போதும் நிற்கும் போதும் நடக்கும்போது சிந்திக்கும் போதும் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் பல்வேறு முறைகளிலே நாம் உழைக்கிறோம். என்றால் பிள்ளைகள் என்பவர்கள் ஒரு குடும்பத்தின் எதிர்காலம், நம் வம்சத்தின் எதிர்காலம், நம் சமுதாயத்தின் எதிர்காலம், நம்முடைய தேசத்தின் எதிர்காலம், இந்த உலகத்தின் எதிர்காலம். ஆகையினால அநேக மருத்துவர்களும் அல்லது ஆராய்ச்சியாளர்களும் எதிர்காலத்திலே குழந்தைகளுடைய நலனுக்கென்று இந்த உலகத்தை நாம் எப்படி நாம் வைக்க வேண்டும், எப்படியாக இதை காக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் பாடுபடுகிறார்கள். ஆகையினாலே குழந்தைகளுக்குரிய எதிர்காலத்தை குறித்து நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படி நாம் 100-200 வருஷங்களை குறித்து சிந்திக்கிற வேளையிலே, இப்போது வளர்ந்து கொண்டிருக்கிற தற்போதைய உள்ள சமுதாயத்தை குறித்து நாம் யோசிக்கிற வேளையிலே, அந்த சந்ததிக்காக நாம் எப்படி உழைக்கிறோம். குறிப்பாக பெற்றோர்களுக்கு கர்த்தர் தந்திருக்கிற கடமை, நல்வழியில் நடக்க உன் பிள்ளையை பழக்கு. நல்வழியில் நடக்க பெற்றோர்களுக்கு பழைய ஒரு வரி உண்டு: எந்த குழந்தையும் நல்ல குழந்தை மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை அப்பா வளர்ப்பதிலே என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் ஒரு பிள்ளை நல்லவனாகவோ தீயவனாக வளர்வது அந்த பெற்றோருக்குள்ள கடமை. அப்போது அந்த பெற்றோர்கள் எவ்வளவு ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். சார்ல்ஸ் ஸ்பர்ஜியன் என்று சொல்லப்படுகிற ஒரு வேத அறிஞர் சொல்லுகிற வேளையிலே, பிள்ளைகளை வளர்க்கிற ஒரு தாய் அவள் சாலமோனை விட ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். காரணம், சாலமோன் உலகத்திலே ஞானமுள்ளவனாக இருந்தும் அவனுடைய மகன் ஞானமில்லாதவனாக தேசத்தை 2 பட செய்தவனாக காணப்படுகிறான். ஆகையினாலே ஞானமுள்ள பெற்றோர்களாக நாம் இருந்து பிள்ளைகளை நல்வழியிலே நாம் நடத்த வேண்டும். இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்திலிருந்து வழிநடத்தி யோர்தானை கடந்து இதோ கானான் தேசத்துக்குள் வழிநடத்தின ஆண்டவர் சொல்லுகிற காரியம், அவர்கள் பெற்றோர் கொடுத்த கட்டளையை உபாகமம் 6வது அதிகாரம் 5-6 இப்படியாக வாசிக்கிறோம்: கர்த்தர் ஒருவரே, நீ உன் கடவுளாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூற வேண்டும். இந்த வார்த்தைகள் உன் பிள்ளைகள் மனதிலும் பதியும்படி போதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கட்டளை தருகிறார். ஆகையினாலே ஒரு பிள்ளையை நாம் நல்வழியிலே பயிற்றுவிப்பதற்கு
பெற்றோர்கள் மிகவும் பிரயாசப்பட அழைக்கிறார். பொதுவாக நாம் இந்த உலகத்திலே பிள்ளைகளை பணம் சம்பாதிப்பதற்காக பயிற்றுவிக்கிறோம், வெற்றி பெறுவதற்காக பயிற்றுவிக்கிறோம், ஒரு வீரர் வீராங்கனையாக நாம் வாழ்த்த பயிற்றுவிக்கிறோம், மருத்துவராக இந்த உலகத்திலே அதிகாரிகளாக வைப்பதற்கு நாம் பயிற்றுவிக்கிறோம். ஆனால் கடவுளுக்கென்று நாம் எப்போது பயிற்றுவிக்கிறோம்? நாம் உலகத்துக்குரிய காரியத்தில் எவ்வளவு மும்முரமாக பிள்ளைகளை நாம் ஒழுங்குபடுத்துகிறோமோ அதே ஒழுங்கை நாம் பிள்ளைகளை கடவுளுக்கென்று நாம் உழைக்க செய்கிறோமா? நாம் இன்றைக்கு வாசித்த இந்த வார்த்தை சொல்லுகிறது, குழந்தைகளை நல்வழியிலே பழக்க என்று. அப்போ எப்படி பழக்க வேண்டும் என்கிற காரியத்தை சுருக்கமாக நான் சொல்லுகிறேன். நாம் ஆங்கிலத்தில் குழந்தைகளை சைல்டு என்று சொல்லுவோம். அந்த சைல்டு என்கிற வார்த்தையினுடைய ஒவ்வொரு எழுத்தின் வாயிலாக நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். முதலாவது சி, கிரைஸ்ட் ஜீசஸ். அப்பொழுது ஒரு குழந்தையை நாம் கிறிஸ்து இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை உணர்த்தி நாம் வளர்க்க வேண்டும். ஆண்டவர் வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார் என்று யோவான் 14:6 சொல்கிறது. அதன் அடிப்படையில் நாம் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவுக்கு நேராக அவர்களை திருப்ப வேண்டும். அவர் காட்டின நல்வழியிலே அவர்களை நாம் நடப்பிக்க வேண்டும். ரெண்டாவது சைல்டிலே இரண்டாவது எழுத்து ஹெச். ஹெச் என்பது ஹோலினஸ். அவர் எப்படி பரிசுத்தராய் இருக்கிறாரோ அதே போல் நாமும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். பிள்ளைகளை நல்வழி காட்டி நாம் வளர்க்க வேண்டும். அவர்களுக்கு தேவையான நல்ல காரியங்களை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த உலகத்தில் மற்ற தீயவர்களைப் போல நாம் வாழாமல் கடவுளுக்கு பிரியமுள்ள பரிசுத்த எண்ணத்தோடு நாம் வாழ வேண்டும் என்று அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக எழுத்து ஐ. ஐ என்பது இன்ஸ்ட்ரக்ஷன். இன்ஸ்ட்ரக்ஷன் என்பது நாம் அவர்களுக்கு நல்ல காரியங்களை நாம் போதிக்க வேண்டும். இங்கே சொன்ன வார்த்தை, நல்வழியிலே பிள்ளை பழக்க அவன் முதிர் வயதிலும் விடாதிருப்பான். சிறு பிள்ளையிலே கற்றுக் கொடுக்குற காரியங்கள் ஒரு எல்கேஜி ரைம்ஸ் ஆகட்டும், அவர்கள் முதிர் வயது வரைக்கும் அதை மறக்க மாட்டாங்க. அதற்காக நம் பிள்ளைகளுக்கு நல்ல இன்ஸ்ட்ரக்ஷன், நல்ல போதனைகளை கொடுக்க வேண்டும். நான்காவதாக எல், லவ். அவர்களுக்கு அன்பை கற்றுக் கொடுக்க வேண்டும். பொதுவாக இந்த உலகம் சுயநலம் மிகுந்த உலகம். இந்த உலகத்திலே நாம் ஒருவரை ஒருவர் நேசிப்பதில்லை. ஆனால் கிறிஸ்து நமக்கு கொடுக்க கட்டளை, நீ உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி. ஆகையினாலே நாம் அன்புக்குரியவர்களாக பிள்ளைகளை நாம் வளர்க்க வேண்டும். இறுதியாக டி, டிசிப்ளின். ஒழுக்க நெறிகளை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகள் இன்று ஒழுங்கீனமாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், நாம் பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிற மிகுந்த அன்பு. அந்த அன்பின் நிமித்தமாக நாம் அவர்களுக்கு எந்த கண்டிப்பும் இல்லாமல் வளர்த்து கொண்டு இருக்கிறோம். நீதிமொழிகள் 13வது அதிகாரத்தில் சொல்லும்போது, பிறம்பை கையாடாதவன் தன் பிள்ளை பகைக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. கண்டிப்போடு வளர்க்க வேண்டும். மைக்கேல் ஹாஃப் என்று சொல்லுகிறவர் தன்னுடைய நாவலிலே அழகான ஒரு வாசகத்தை முதலில் எழுதியிருக்கிறார். கடினமான காலங்கள் வலிமையான மனிதர்களை உண்டாக்கும். வலிமையான மனிதர்கள் எளிதான காலங்களை உண்டாக்குகிறார்கள். எளிதான காலங்கள் எளிதான மனிதர்களை உண்டாக்குகிறது. எளிதான மனிதர்கள் கடுமையான காலங்களை உண்டாக்குகிறார்கள் என்று வாழ்க்கையினுடைய அந்த வட்டத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். ஆகையினாலே இன்றைக்கு நாம் பிள்ளைகளுக்கு டிசிப்ளின், ஒழுக்கங்களை நாம் கற்றுக் கொடுக்க அழைக்கப்படுகிறோம். ஆகையினால் இந்த காரியங்களை நாம் கற்றுக் கொடுக்கும்போது நம்ம பிள்ளைகள் ஆர்டருக்குள்ளாக வளர்க்கிறார்கள். மறைந்து விடாதீர்கள் சைல்டு என்கிற அந்த காரியத்தை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். நல்வழியில் பழக்குங்கள். முதிர் வயதிலும் அவன் அதை விடாதிருப்பார். வான்மலரின் புதிய முகவரி கிறிஸ்டியன் மீடியா சென்டர், 105 பாந்தியன் சாலை, 2வது தளம், மியூசியம் எதிரில், எக்மோர், சென்னை 6,08,000.